Hey guys, நான் SJ. So Samsung company வந்து October 21 வந்து ஒரு phone வந்து launch பண்ண போறாங்க. Yes, நாளைக்கு தான் அந்த phone வந்து launch பண்ண போறாங்க. அது என்ன phone னு பாத்தீங்கன்னா M series-ல வந்து M21 அப்புறம் இப்போ M22 வந்து launch பண்ண போறாங்க. எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட ஆவலா வெயிட் பண்ணி கொண்டிருக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து லான்ச் ஆக போற ஒரு ஃபோன் அது வந்து M சீரிஸா தான் இருக்கும். ஸோ M சீரிஸ்ல வந்து இந்த M22 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இலங்கையில வந்து பர்டிகுலரா இதோட பிரைஸ் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னன்றதையும் குயிக்கா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து ஒரு சைனா மொபைல் வாங்காமல் ஒரு நல்ல அமெரிக்கன் மொபைலாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா எல்லாருமே செலக்ட் பண்ணுற ஒரு சீரீஸ் இருந்தால் சாம்சங்கில் வந்து அது M சீரீஸாக தான் இருக்கும். ஸோ ஆனால் M சீரீஸையும் விட நல்ல டெக்னாலஜிஸோட அதே ப்ரைஸில் வந்து நல்ல சைனா மொபைல்ஸ்லாம் நல்ல டெக்னாலஜி உள்ள மொபைல்ஸ்லாம் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கன் பிராண்டாக இருந்தால் அது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வரதா இருந்தால் அது வந்து சாம்சங்கில் வந்து இந்த M சீரீஸாக தான் இருக்கும். இந்த M22 வந்து அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ப்ரொசஸர்னு பார்க்கும்போது மீடியா டெக்கான ஒரு ஹீலியோ G80ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசஸர் தான் வந்து இந்த M சீரீஸ்லேயே வந்து ஒரு மைனஸான விடயம்னு சொல்லலாம். ஆனால் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து வேறு வேறு பிராண்ட்ஸ்லாம் வந்து சூப்பரான ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர்லாம் கொடுத்து கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் இந்த மீடியா டெக் வந்து இவங்க கொடுக்குறது வந்து ஏண்டே தெரியல. சாம்சங் மட்டும் இந்த M சீரீஸில் மட்டும் A சீரீஸாக இருக்கலாம் இல்லாட்டி S சீரீஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இதை மட்டும் ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 90 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வித் கோர்னிங் கொரில்லா கிளாஸோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ கோர்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து இதில் கொடுக்குறாங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இதை கொடுக்குறது வந்து ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து வித் கோர்னிங் கொரில்லா கிளாஸோட வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வந்து கொடுக்குறது ஓகேவான ஒரு விடயம், ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விடயம்னு சொல்லலாம். ஸோ இந்த M சீரீஸில் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விடயம்னா அதில் கேமரா செக்மெண்ட் தான். ஸோ அந்த கேமரா வந்து எப்பயுமே ஒரு டீசெண்டான ஒரு கேமரா தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முறையும் வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப்போட வந்து ஒரு 48 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் வந்து கொடுக்குறாங்க, 8 MBக்கான ஒரு அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க, 2 MBக்கான மேக்ரோ, 2 MBக்கான டெப்த் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்கள் ஒரு ஃபோன் வந்து வாங்குறீங்கடா, நீங்கள் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா எதிர்பார்ப்பீங்க, ஒரு நல்ல பேட்டரி எதிர்பார்ப்பீங்க, ஒரு நார்மலான ஒரு மினிமமான ஒரு டிஸ்பிளே வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்கக்கூடிய இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோ, ஒரு குவாலிட்டியான நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கடா, அதில் வந்து ஒரு பஞ்சியான கலர் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது டீட்டெயில் இருக்கணும் அந்த ஃபோட்டோவில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கேமரா சென்சர்ஸில் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த சென்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் எடுக்கிற பிக்சர் வந்து எப்படி வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போன்ல லாங் டைம் யூசர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் அந்த பேட்டரி தான். எஸ், அதில் 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து கொடுக்குறதால அந்த ஃபோன்ற வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஃபோன் வந்து வெயிட்டாக இருக்கிறது சான்ஸ் இருக்கு. நிறைய ஃபோன் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து 4000 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தா ஃபோன்ற வெயிட் வந்து எங்களால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து 5000 mAh கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இது வந்து தெரியுது எனக்கு. M சீரிஸ் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஃபோன் 6000 mAhலாம் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வெயிட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து 25 வாட்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அதோட. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து இது வந்து குயிக்காக சார்ஜ் ஆயிரும். ஸோ ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB ஸ்டோரேஜில் வந்து அவைலபிளாக வரப்போகுது மார்க்கெட்டில். ஸோ ஓவரால் இந்த ஃபோனை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனஸாக படுற ஒரு விடயம்னா அந்த ப்ரொசஸர், அந்த சிப் தான். ஸோ மீடியா டெக்கான ஒரு ப்ரொசஸர் வந்து கொடுத்தது வந்து அங்கே ஏதோ ஒரு மைனஸாக தெரியுது. இதே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து இப்படி கொடுக்குறாங்கன்றே தெரியல. ஏன்னா மற்ற கம்பெனி மற்ற பிராண்டெல்லாம் வந்து இதே ப்ரைஸுக்கு வந்து வேறு ஸ்னாப் டிராகன்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. பட் இவங்க ஏன் இதை கொடுக்குறாங்கன்றது தெரியல. ஸோ ஓகே காய்ஸ், இந்த M22 வந்து இலங்கையில் வந்து என்ன ப்ரைஸில் வந்து லான்ச் ஆக போகுதுண்டா 40,000 41,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஃபோனை வந்து பை பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 41,000க்குள்ள வந்து அவைலபிளாக வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலங்கையிலும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். அண்டில் தென் பை, சைனிங் ஆஃப் SJ.